48 ஆண்டுகளுக்கு பிறகு நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் திரும்பிய வைகாசி 17ஆம் திருநாளை ஸ்ரீரங்கத்தில் கோலாட்டமாடியும் நாமசங்கீர்த்தனம் பாடியும் சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். 1321ஆம் ஆண்டு தில்லியை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர் கியாசுதீன் துக்ளக் என்பவரின் மகன் உலு கான் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க ஆயத்தம் செய்ததை அறிந்து புராதனமான கோயிலையும் திருக்கோவில் சொத்துக்களையும் பாதுகாக்க அடியார்கள் முடிவு செய்தனர். அப்போது ஸ்ரீரங்கத்தில் பிள்ளைலோகாச்சாரியார் என்ற வைணவ அடியார் ஒருவர் மூலவர் ரங்கநாத பெருமாள் ரெங்கநாயகிதாயாரை மறைத்து சுவரெழுப்பினார். மேலும் உற்சவமூர்த்தியான அழகிய மணவாளனை பாதுகாக்க வேண்டி சிலரின் துணையுடன் அழகர் கோயில், கோழிக்கோடு, திருநாராயணபுரம், திருப்பதி, கர்நாடகா என ஊரூராகச் சுற்றி ஆங்காங்கே அழகிய மணவாளனுக்கு பூஜைகள் செய்து வந்தனர். கொள்ளை அச்சம் நீங்கிய நிலையில் அழகிய மணவாளன் 48 ஆண்டுகள் கழித்து வைகாசி 17ஆம் தேதி மீண்டும் ஸ்ரீரங்கம் வந்தடைந்த நிலையில் அவர்தான் நம்பெருமாள் என கூறி அனைவரும் வழிபாடு செய்ததுடன் அழகிய மணவாளன் நம்பெருமாளாக ஸ்ரீரங்கம் திரும்பி வந்த இந்த நாளை ஸ்ரீரங்கம் மக்கள் மற்றும் அரங்கனடியார்கள் உற்சாகமாக மறுமலர்ச்சி தினம் மற்றும் திருவரங்கன் உலா தினமாக கொண்டாடி வருகின்றனர். முகமதியர்கள் படையெடுப்பின் போது சிக்காமல் 48 ஆண்டுகள் வனவாசம் சென்று பின்னர் 1371ஆம் ஆண்டு வைகாசி 17ஆம் நாள் ஸ்ரீரங்கத்திற்கு நம்பெருமாளாக எழுந்தருளிய இந்த தினத்தை கொண்டாடும் வகையில் ஸ்ரீரங்கம் அரங்கனடியார் குழம் சார்பில் ஸ்ரீரங்கம் பெரியநம்பி சுவாமிகள், பராசுர பத்ரிநாராயண பட்டர் சுவாமி மற்றும் ஆச்சாரியார்கள் தலைமையில் விஸ்வ இந்து பரிஷத் மாநிலமைப்பாளர் பாலாஜி, மாவட்ட செயலாளர் சீனிவாசன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் மாவட்ட அமைப்பாளருமான அனந்தபத்மநாபன் முன்னிலையில் ஸ்ரீரங்கம் சித்திரை வீதிகளில் நகர சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பெண்கள் பலரும் சித்திரை வீதிகளில் கோலாட்டமாடியவாறும் 200க்கும் மேற்பட்ட அரங்கனடியார்கள் கலந்து கொண்டு நம்பெருமாள் நாமசங்கீர்த்தனம் பாடியும் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினை ஜபித்து வீதி பிரதக்ஷணம் வந்து பின்னர் ஆலயத்தில் சென்று அகல் விளக்கேற்றி நம்பெருமாளை வழிபட்டனர். நீங்கள் ஃபுல்லாக
Mano, madre, Colombia, madre.